ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா vs ஆஸ்திரேலியா ஆல்ரெடி டெஸ்ட் மேட்ச் 5 டெஸ்ட் மேட்ச் விளையாட போகிறதா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் தான் அந்த ஃபிக்ஸர் விட்டாங்க, இன்னைக்கு என்ன மேட்ச் எந்த கிரவுண்டில் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுலேருந்து நிறைய பேர் ரசிகர்கள் சரி, ஆஸ்திரேலியா வீரர்கள் சரி, அதேமாதிரி இந்திய ரசிகர்கள் சரி, இந்திய வீரர்கள் சரி, நிறைய பேர் ஆர்வத்தை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த போட்டிக்காக, 5 டெஸ்ட் போட்டிக்காக. அது குறித்து நம்ம இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம ரோஹித் சர்மா அவர் இப்போதைக்கு T20 ரிட்டையர் ஆகிட்டார். ODI மட்டும் டெஸ்ட் மேட்ச் மட்டும் தான் அவரோட ஃபோக்கஸ் இருக்கிறது தான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்தியா ரொம்ப வலுவான அணியாக இப்போதைக்கு இருக்காங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் ஆஸ்திரேலியாவில் போய் ஆஸ்திரேலியா எதிராக விளையாடுறது சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக ஆஸ்திரேலியா ரொம்ப வலுவான அணி. அவங்களுக்கு ஈடு கொடுக்கணும்னா நாங்கள் கண்டிப்பாக கஷ்டப்பட்டால் மட்டும்தான் முடியும். இதுக்கு முன்னே ரெக்கார்டு என்னமோ எங்கள் பக்கம்தான் இருக்குது. ஆனால் ஆஸ்திரேலியாவை எப்போவுமே குறைச்சி எடை போட மாட்டோம். ஏன்னா ஆஸ்திரேலியா பற்றி உங்களுக்கு தெரியும், நல்ல நல்ல வீரர்கள் இருக்காங்க. அவங்க கண்டிஷனில் அவங்களோட ஆட்டம் உங்களுக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக நாங்கள் அந்த போட்டிக்காக காத்துட்ருக்கோம். மீண்டும் நாங்கள் ஆஸ்திரேலியா தொடர் அடித்தா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அதனால் அந்த தொடருக்காக நான் காத்துட்ருக்கேன். மேக்ஸிமம் நாங்கள் வின் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்பில் நம்ம ரோஹித் சர்மா. அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார் பாருங்கள், ஆஸ்திரேலியா அடிக்குதுன்றது ரொம்ப கஷ்டம் தானே. அது 100க்கு 100 உண்மை தான். ஏன்னா அது எல்லா டீமாலும் முடிஞ்சிடாது. இந்தியா அப்புறம் இங்கிலாந்து இதுமாரி ஒரு பெரிய டீமால் மட்டும்தான் முடியும் ஆஸ்திரேலியா போய் அடிக்கிறதுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 3 வருஷமாக போயிட்டு ஆஸ்திரேலியா கிட்ட போய் தொடர வின் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். அது இந்த வருஷம் கண்டினியூ ஆகுமான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப தரமான அணி. அதுவும் ஃபாஸ்ட் பவுலிங் கண்டிஷனும் போது நம்ம ஃபாஸ்ட் பவுலிங் ரொம்ப டெஸ்ட் பண்ண வேண்டியதாக வரும். ஏன்னா இருக்காங்க நம்மக்கிட்ட குவாலிட்டியான ஃபாஸ்ட் பவுலிங் இருக்காங்க. பும்ரா, சிராஜ், அப்புறம் முகமது ஷமி வர கம்பேக் கொடுக்க போகிறாரு. அதனால் நல்ல பவுலிங் அட்டாக் நம்மக்கிட்டே இருக்குது. அதேமாரி அவங்கக்கிட்ட பயங்கரமான பவுலிங் அட்டாக் இருக்குது, பேட்டிங் இருக்குது. அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்திய அணி கொடுக்குறாங்க, எந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் முக்கியமாக ரோஹித் சர்மா இந்த வார்த்தையை சொன்னார். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ துருல் டிராபி நடக்க போது அதில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற பிளேயர் கண்டிப்பாக நாங்கள் இந்திய அணியில் வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு தகவல் தெரிவிச்சிருக்காரு. அது முன்ன சொன்ன மாதிரி தாங்க. ஏன்னா நிறைய யங்ஸ்டார் நம்ம தமிழகத்துலேருந்து நிறைய பேர், பாபர் இஞ்சரத்து, வாஷிங்டன் சுந்தர், சாய் கிஷோர், சாய் சுதர்ஷன் தொட்டு நம்ம தமிழக வீரர்களுக்கு நிறைய பேர் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவங்களாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம எப்படி சொல்கிறது, அடுத்து பங்களாதேஷ் சீரிஸ் வருது, நியூசிலாந்து சீரிஸ் வருது, அதில் வாய்ப்பு கிடைச்சி நல்லா பண்ணாங்கன்னா ஆஸ்திரேலியா தொடருக்கான விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த துருல் டிராஃபியில் எல்லாம் நம்ம முக்கியமாக எல்லாம் கைக்வாடு மேலே தான் ஒரு கண்ணாக இருக்குது. நீங்கள் இதில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்திய அணி உங்களை எப்படி எடுக்காமல் போய்டும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் கேப்டன் பண்ணுறாரு ஒரு டீமுக்கு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ், கைக்வாடோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி ஆஸ்திரேலியா அணிக்கு வீழ்த்தாதா? அப்படி இல்லைன்னா இந்தியா இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு போச்சுன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீரிஸ், 2க்கு 3 இல்லை 4க்கு 1ன்னு சொல்லிட்டு சீரிஸ் ஜெயிக்குமா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.